the Lord. Praise the Lord. இன்றைய வார்த்தை யூடியூப் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எங்களுக்கு பெருமகிழ்ச்சி. ஆமாம், இன்னைக்கு ஒரு சிறப்பான ஆழமான பார்வைக்காக நாம இணைந்திருக்கிறோம். கண்டிப்பா நாம இன்னைக்கு இந்த ஆழமான பார்வைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நன்றி அறிதல் மற்றும் மன்றாட்டு ஜெபத்தை ஏறெடுப்போம். கண்டிப்பா ஜெபிக்கலாம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆமேன். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு தந்தையே, இந்த அற்புதமான நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆமாம் ஆண்டவரே, உமது அளவற்ற ஆசீர்வாதங்களுக்காகவும் உமக்கு கோடான கோடி நன்றிகள். இன்றைய இந்த உன்னதமான வாசகம் எங்களுக்கு தரும் அனைத்து ஆசீர்வாதங்களுக்காகவும் சத்தியத்தை அறிந்து கொள்ள நீர் எங்களுக்கு தந்திருக்கும் கிருபைக்காகவும் உம்மை துதிக்கிறோம். இந்த வாசகத்தின் வழியாக வெளிச்சம் தேடி இன்றைய வார்த்தை யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து உமது திருவுளத்தை அவர்கள் அறிந்து கொள்ள உமது தூய ஆவியானவர் தாமே அவர்களை வழிநடத்துவாராக. ஆண்டவரே, இவர்கள் அனைவரின் மீதும் உமது அளவில்லாத இரக்கம் பொழியப்பட வேண்டும். ஆமாம் ஆண்டவரே, இரக்கம் காட்டும். இவர்கள் வாழ்வில் உள்ள குறைகள் நீங்கி இவர்களுக்கு தேவையான பாவ மன்னிப்பு, முழுமையான குணமளித்தல் மற்றும் உமது ஆசீர்வாதமும் அருளும் இவர்கள் மீது தங்கியிருப்பதாக. மேயர்களின் அன்றாட வாழ்வில் எத்தனையோ போராட்டங்கள், குழப்பங்கள் இருக்கலாம். அவற்றுக்கெல்லாம் இந்த வாசகத்தின் வழியாக வெளிச்சம் கிடைக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். அவர்களின் வாழ்க்கை போராட்டங்களில் உமது வார்த்தை ஒரு கலங்கரை விளக்கமாக அமையட்டும். உம்முடைய வார்த்தையாகிய இந்த வாசகத்தின் வழியாக வெளிச்சம் பெற வந்திருக்கும் அனைவருக்காகவும் ஜெபிக்கிறோம். ஆமேன். சிறப்பாக தன் பெயரை கூறாத ஒரு சகோதரரின் நல்ல நோக்கங்களுக்காக பிரார்த்திக்கிறோம். விசுவாசிகள் அனைவரும் அன்னை மரியாவின் நம்பிக்கையையும் கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலையும் பின்பற்றி வாழ அருள்தாரும். ஆமாம் ஆண்டவரே, தங்கள் அழைப்பை உணர்ந்து கொள்ள முயற்சிப்பவர்கள் உமது குரலுக்கு தைரியமாக பதிலளிக்க உதவுங்கள். ஏழைகள், பலவீனமானவர்கள் மற்றும் குற்ற உணர்ச்சியால் பாரம் சுமப்பவர்கள் இம்மானுவேலான உம்மில் நம்பிக்கையையும் விடுதலையையும் கண்டடைய கிருபை செய்யும். எங்கள் சமூகங்கள் உமது பிரசன்னத்தில் நம்பிக்கை வைத்து கிறிஸ்துவுக்குள் பிரமாணிக்கமாக வாழ வழி நடத்தும். எங்களின் இந்த ஊழியத்திற்காகவும் ஜெபிக்கிறோம். எங்களின் பாடல்களும் போதனைகளும் மற்றவர்கள் இம்மானுவேலை வரவேற்கவும், கிறிஸ்துவின் பலிக்காக நன்றியோடு வாழவும், ஆண்டவரின் அழைப்பிற்கு விசுவாசத்தோடு பதிலளிக்கவும் உதவ வேண்டும் என்று மன்றாடுகிறோம். மற்றும் எங்களிடம் ஜெப தேவைகளை சொன்ன அனைவருக்காகவும் அவர்களின் நல்ல நோக்கத்திற்கான மன்றாட்டுகள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும்படியாகவும் ஜெபிக்கிறோம். இந்த மன்றாட்டுகள் அனைத்தையும் எங்கள் சகோதரரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரில் திருமுன் வைக்கிறோம், எங்கள் அன்பு தந்தையே. ஆமேன். உங்களது ஜெப தேவைகளை கமெண்டிலோ அல்லது எங்களின் வாட்ஸ்அப்பிலோ தெரிவியுங்கள். நாங்களும் எங்களது தனிப்பட்ட ஜெபத்திலும் ஜெபிக்கிறோம். நேயர்களே, இன்னைக்கு மார்ச் 25 கிறிஸ்து பிறப்பு அறிவிப்பு பெருவிழாவை நாம கொண்டாடுறோம். இப்போ கிறிஸ்து பிறப்பு அறிவிப்பு பெருவிழாவுக்கான வாசகங்களை தான் இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமா அலச போறோம். ஆமா, இறைவாக்கினர் எசாயா புத்தகம், எபிரேயர் மடல், லூக்கா நற்செய்தி, அப்புறம் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவங்களோட சிந்தனைகள்னு பல ஆதாரங்களை ஒன்னு சேர்த்து பார்க்க போறோம். அதாவது ஆண்டவர் எப்படி நம்ம தேடி வர்றார் அப்படிங்கறத ரொம்ப ஆழமா விவாதிக்க போறோம். கரெக்ட். அன்னை மரியாளின் முழுமையான சம்மதத்தை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஆண்டவருடைய திட்டத்தை ஏற்க தயங்கிய ஒருவரை பற்றி இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து தொடங்குவோம். ஆமாம், அது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் நமக்கு தர்ற வாய்ப்புகளை நம்ம எப்படி சில நேரங்கள்ல தவற விடுறோம். ஆனாலும் அவர் எப்படி இம்மானுவேல் அப்படிங்கிற ஒரு மாபெரும் அடையாளத்தை நமக்கு தர்றாரு அப்படிங்கறத பத்தி தான் இந்த ஆழமான பார்வையில அலச போறோம். கண்டிப்பா. இந்த தேடலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்னு ஞாபகத்துக்கு வருது. ஓ, சொல்லுங்க, கேப்போம். அதாவது, ஒரு ஊர்ல கடுமையான வெள்ளம் வந்துருச்சு. அங்கிருந்த ஒருத்தர் மட்டும் தப்பிக்க வழியே இல்லாம தன்னோட வீட்டின் கூரை மேல ஏறி நின்று இருந்தாரு. அப்போ அவரை காப்பாத்த ஒரு படகு வந்துச்சு. ஆனா அவர் என்ன பண்ணாருன்னா, இல்ல நீங்க போங்க, என் ஆண்டவர் என்ன காப்பாத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படகை திருப்பி அனுப்பிட்டாரு. அடடா, அப்படியா? இப்ப அவரை காப்பாத்த ஒரு ஹெலிகாப்டர் கயிறு போட்டுச்சு. அப்பவும் அவரு, இல்ல எனக்கு என் ஆண்டவர் மேல முழு விசுவாசம் இருக்கு, அவர் என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி அந்த உதவியையும் மறுத்துட்டாரு. ஓஹோ, அப்புறம் என்னாச்சு? கடைசியில என்னாகும், வெள்ளத்துல மூழ்கி அவர் இறந்துட்டாரு. பரலோகத்துக்கு போனதும் அவருக்கு ஆண்டவர் மேல பயங்கர கோபம். ஆண்டவரே, நான் உங்க மேல இவ்ளோ விசுவாசமா இருந்தனே, என்னை காப்பாத்த நீங்க வரலையே அப்படின்னு கேட்டாரு. இதுக்கு ஆண்டவர் என்ன பதில் சொன்னாரு? ஆண்டவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, மகனே, நான் தான் உனக்கு படகையும் அனுப்புனேன், ஹெலிகாப்டரையும் அனுப்புனேன், நீ தான் நான் கொடுத்த அடையாளங்களை புரிஞ்சுக்காம விட்டுட்ட அப்படின்னு சொன்னாரு. ரொம்ப ஆழமான ஒரு ஸ்டோரி இது.
பாத்தீங்கன்னா அந்த படகையும் ஹெலிகாப்டரையும் வேண்டான்னு சொன்ன அந்த மனிதனை போலவே தான் கிமு 8ஆம் நூற்றாண்டுல ஆகாஸ் அரசனும் செஞ்சான். ஆமா, ஆகாஷ் அரசனோட சூழ்நிலையும் கிட்டத்தட்ட அந்த வெள்ளத்துல மாட்டின மாதிரி தான் இருந்துச்சு இல்லையா? கண்டிப்பா. அவனை சுற்றி எதிரி படைகள் வெள்ள மாதிரி சூழ்ந்திருந்த நேரம் அது. அதாவது சிரியா நாடும் இஸ்ரேல் நாடும் ஒன்னா சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து யூதா நாட்டோட அரசனான ஆகாஸ் மேல போர் தொடுக்க வந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அசிரியா அப்படிங்கிற மாபெரும் வல்லரசை எதிர்க்க இவங்க ஒரு கூட்டணி போட்டாங்க. அதுல ஆகாசையும் இணைய சொல்லி வற்புறுத்தினாங்க. ஓ, ஆகாஷ் அதுக்கு சம்மதிக்கலையா? இல்ல, அவன் சம்மதிக்கல. அதனால அவனை வீழ்த்திட்டு வேற ஒரு அரசனை அரியணையில உட்கார வைக்கணும்னு அவங்க படையெடுத்து வந்தாங்க. இந்த செய்தி கேட்டதும் ஆகாஷ் அரசனோட இதயம் காத்துல ஆடுற காட்டு மரங்கள் மாதிரி நடுங்குச்சுன்னு திருவிவிலியம் ரொம்ப தெளிவா பதிவு செஞ்சிருக்கு. எவ்வளவு பெரிய பயம் இருந்திருக்கணும் அவனுக்கு. அந்த அளவுக்கு பயந்து போய் நின்னப்பதான் ஆண்டவர் இறைவாக்கினர் ஏசாயாவை அவங்கிட்ட அனுப்புறாரு. ஆமா, எசையா நேரா அரசன் கிட்ட போய் பயப்பட வேண்டாம், இந்த 2 அரசர்களாலும் உனக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படின்னு ஆறுதல் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம உனக்கு உறுதியான நம்பிக்கை வரணும்னா உன் கடவுளாகிய ஆண்டவர்கிட்ட ஒரு அடையாளத்தை கேள், அது பாதாளத்திலோ வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஒரு வெற்றுத்தாள்ல கையெழுத்து போட்டு கொடுத்து உனக்கு என்ன வேணுமோ கேள் அப்படின்னு ஆண்டவர் ரொம்ப உரிமையா கேட்க சொல்றாரு. சரியா சொன்னீங்க. ஆனா ஆகாஷ் என்ன சொல்றான்னு தெரியுமா? நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த மிகப்பெரிய வாய்ப்பை மறுத்துடுறான். ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ நேயர்களுக்கு இந்த சந்தேகம் வரலாம், ஆண்டவரை சோதிக்க கூடாது அப்படிங்கிறது திருவிவிலியத்தோட அடிப்படை விதிதானே? ஆமா, அது இணைச்சட்ட நூல்ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆகாஷ் அந்த விதியை காட்டிதானே அடையாளத்தை கேட்க மறுக்கிறான். அவன் செய்யறது ஒரு சிறந்த விசுவாசத்தோட வெளிப்பாடு மாதிரி தானே தெரியுது. அவன் சொல்றது நியாயம் தானே. அப்புறம் ஏன் எசாயாவுக்கு அவன் மேல அவ்வளவு கோவம் வருது? இங்கதான் நாம அந்த அரசியல் பின்னணியையும் ஆகாஷோட மனநிலையையும் கொஞ்சம் ஆழமா பார்க்கணும். திருவிவிலியத்துல ஆண்டவரை சோதிக்க கூடாதுன்னு கட்டளை இருக்கிறது உண்மைதான். ஆனா ஆண்டவரே நேரடியா என்கிட்ட ஒரு அடையாளத்தை கேள் அப்படின்னு கட்டளையிடும் போது அதை நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு மறுக்கிறது பக்தி கிடையாது, அது அப்பட்டமான கீழ்ப்படியாமை. ஓ, அப்ப ஆகாஷ் உண்மையிலே பக்திவான் கிடையாதா? கண்டிப்பா இல்ல. ஆகாஷ் அரசனுக்கு உள்ளக்குள்ள வேற ஒரு திட்டம் இருந்துச்சு. அவனுக்கு ஆண்டவர் மேல எந்த நம்பிக்கையும் இல்ல. வேற என்ன திட்டம் வச்சிருந்தோம்? உலகத்தோட அப்போதைய மிகப்பெரிய வல்லரசான அசிரியர்களோட ரகசியமா கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்னு அவன் சொந்தமா ஒரு அரசியல் திட்டம் போட்டு வச்சிருந்தான். அடப்பாவமே, அப்படியானால் அவனுடைய பக்தி வார்த்தைகள் எல்லாம் வெறும் போர்வைதானா? இது எப்படின்னா, வீட்டுப்பாடம் செய்யாத ஒரு பையன் ஆசிரியர்கிட்ட நான் காலையில இருந்து தியானத்துல இருந்தேன், அதான் படிக்கல அப்படின்னு ரொம்ப பக்திமானா நடிக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப சரியான ஒப்பீடு. உள்ளே இருக்கிற தவற்றையோ பயத்தையோ மறைக்க ஆன்மீகத்தை ஒரு கவசமா பயன்படுத்துறான் ஆகாஷ். அது மட்டும் இல்ல, இந்த முடிவுக்கு பின்னாடி இருந்த ஆபத்து மிக பெரியது. என்ன ஆபத்து? அசிரிய பேரரசு ஒரு ராட்சசனை போன்றது. ஆகாஷ் அந்த பேரரசு கிட்ட உதவி கேட்டா அவங்க உதவி செய்வாங்க. ஆனா அதுக்கு பதிலா அவனது நாடு அசிரியர்களோட அடிமையா மாறிடும். ஓ, அது ரொம்ப பெரிய விலையாச்சே. ஆமா, அதோடு அசிரியர்களோட சிலைகளையும் போலி தெய்வங்களையும் எருசலேம் ஆலயத்துக்குள்ள கொண்டு வர வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இது வெறும் அரசியல் வீழ்ச்சி மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தேசத்தோட ஆன்மீக வீழ்ச்சி. இதை தடுக்க தான் ஆண்டவர் ஏசாயா வழியா ஒரு அடையாளத்தை கொடுக்க முன்வராரு. கரெக்ட். ஆனா ஆகாசோ எனக்கு ஆண்டவரோட அடையாளம் வேண்டாம், என்னோட அரசியல் தந்திரமே என்னை காப்பாற்றும் அப்படின்னு நினைக்கிறான். அதனாலதான் அந்த ஆன்மீக போர்வைய போர்த்திக்கிட்டு அடையாளத்தை மறுக்கிறான். நேர்களே, இத பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு ஒண்ணு சொல்ல விரும்புறேன். இன்றைய வாழ்வுல நீங்களும் கூட பல நேரங்கள்ல நான் ஆண்டவருடைய சித்தத்துக்காக காத்திருக்கிறேன், இல்லனா நான் இதற்காக ஜெபிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்களுக்கு முன்பாக ஆண்டவர் தெளிவா காட்டுற வாய்ப்புகளையும் நீங்க எடுக்க வேண்டிய கடினமான முடிவுகளையும் தட்டி கழிக்கிறீங்களா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. போலி ஆன்மீக காரணங்களை சொல்லி தப்பிக்கிறது உங்களோட வாழ்வு எவ்வளவு பெரிய குழப்பத்துல கொண்டு போய் விடும் அப்படிங்கறத ஆகாஷுடைய இந்த செயல் நமக்கு ரொம்ப தெளிவா காட்டுது. கண்டிப்பா. ஆகாஷோட இந்த தந்திரமான பதில கேட்டதோ இறைவாக்கினர் எசையாவுக்கு கடும் கோபம் வருது. ஆமா, அவர் என்ன சொல்றாரு? தாவீதின் வீட்டாரே, நான் சொல்வதை கேளுங்கள். மனிதரின் பொறுமையை சோதித்தது போதாதா, என் கடவுளின் பொறுமையுமா சோதிக்க பார்க்கிறீர்கள் அப்படின்னு அவர் ரொம்ப கடுமையா கடிந்துக்கிறாரு. அந்த கோபத்துல ஒரு நியாயம் இருக்கு.
கடவுள் தாமே இறங்கி வந்து உதவி செய்ய காத்திருக்கும் போது ஒரு மனிதன் தன் சொந்த புத்தியின் மேல அகங்காரம் கொண்டதை மறுக்கிறது இறைவாக்கினரை குதித்தெழச் செய்யுது. ஆமா, அந்த சலிப்பு ரொம்ப இயல்பானதுதான். ஆனா இங்குதான் மிகப்பெரிய திருப்பம் வருது. அதாவது ஒரு பிடிவாதமான குழந்தை தனக்கு கிடைக்கிற பரிசை தட்டிவிட்டாலும் அந்த பரிசோட அருமை தெரிஞ்ச பெற்றோர் எப்படியாவது அதை அந்த குழந்தைக்கு கொடுத்து விட துடிப்பாங்க இல்லையா? ரொம்ப சரியா சொன்னீங்க. அதே போல ஆகாஸ் எனக்கு அடையாளம் வேண்டான்னு மறுத்தாலும் ஆண்டவர் தன்னுடைய திட்டத்தை நிறுத்தி கொள்ளல. அதனாலே ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை அருள்வார் அப்படின்னு எசாயா அறிவிக்கிறாரு. ஓ, நீ கேட்காவிட்டாலும் பரவாயில்ல, என் மீட்பு திட்டத்தை உன்னோட பிடிவாதத்தால தடுத்து இருத்த முடியாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆமா, அதுதான் அந்த மாபெரும் இறைவாக்கு. இதோ கன்னியான அந்த இளம்பெண் ஒரு ஆண் மகவை பெற்றெடுப்பாள், அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார் அப்படிங்கிற அந்த வாக்குறுதி. நேர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆகாஸ் எதிர்பார்த்தது ஒரு பெரிய இராணுவத்தை. அவனுக்கு தேவைப்பட்டது பல்லாயிரக்கணக்கான குதிரைகள், புதிய ஆயுதங்கள், உலக நாடுகளின் ஆதரவு. ஆனா ஆண்டவர் அவனுக்கு தர்ற அடையாளம் வெறும் ஒரு பச்சிளம் குழந்தை. ஆமா, போர்க்களத்துல ஒரு குழந்தை என்ன செய்ய முடியும் அப்படின்னு நாம யோசிக்கலாம். இது உலகத்தோட பார்வையில எவ்வளவு பெரிய முரண்பாடு. ஒரு பேரரசோட அச்சுறுத்தலுக்கு பதிலா ஆண்டவர் ஒரு சிறிய பலவீனமான குழந்தைய அடையாளமாக காட்டுறாரு. இதுதான் நாம இன்று கொண்டாடுற கிறிஸ்து பிறப்பு அறிவிப்பு பெருவிழாவோட மையப்புள்ளி. ஆண்டவரோட வழிகள் மனிதர்களோட வழிகளை போன்றது அல்ல அப்படிங்கறத இது ரொம்ப ஆழமா உணர்த்துது. அந்த சிறிய குழந்தை வளரும் காலத்துக்குள்ளாகவே ஆகாசை அச்சுறுத்தி கொண்டிருந்த அந்த 2 அரசர்களும் அழிந்து போவார்கள் அப்படின்னு எசாயா விளக்குறாரு. பிரச்சனைய மாயவித்தைய போல ஒரே நொடியில அழிப்பது ஆண்டவரோட வழி அல்ல. மாறாக காலத்தின் ஓட்டத்துல அந்த பிரச்சனைக்கான தீர்வை அவர் மெல்ல மெல்ல ஆனா உறுதியாக செயல்படுத்துறாரு. அதைவிட முக்கியம், அந்த ஆண் மகவுக்கு இடப்பட்ட பெயர் இம்மானுவேல். இம்மானுவேல், இதுக்கு என்ன அர்த்தம்? எஷையா அதிகாரம் 8 இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு ரொம்ப தெளிவா விளக்கப்பட்டிருக்கு. கடவுள் எங்களோடு இருக்கிறார் அப்படிங்கறது தான் இதோட அர்த்தம். இப்போ இந்த கடவுள் எங்களோடு இருக்கிறார் அப்படிங்கிற வார்த்தை கேட்பதற்கு ரொம்ப இனிமையா இருக்கு. ஆனா நடைமுறையில ஒரு நேயருக்கு இது எப்படி பொருந்தும்? அதாவது நீங்க என்ன கேக்குறீங்கன்னா, இப்ப கடுமையான மன உளைச்சல்ல, வேலை இழப்புல, தீர்க்க முடியாத கடன் தொல்லையில, இல்லனா நாள்பட்ட நோயோட பிடியில சிக்கி தவிக்கிற ஒருத்தருக்கு இந்த இம்மானுவேல் அப்படிங்கிற வார்த்தை எப்படி ஒரு தீர்வாக அமையும்? இது வெறும் ஒரு தத்துவார்த்தமான பெயர் மட்டும்தானா? இதை கொண்டு ஒரு மனிதன் தன் அன்றாட போராட்டத்தை எப்படி எதிர்கொள்வது? ரொம்ப அருமையான கேள்வி. இந்த வார்த்தையோட ஆழத்தை புரிஞ்சுக்கணும்னா நம்ம மறுபடியும் ஆகாஸோட போர்க்களத்துக்கே போகணும். ஆகாஸ் அந்த போர்ல தனித்து விடப்பட்டதா உணர்ந்தான். உனக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு தேவைப்பட்டுச்சு. ஆமா, அதனாலதான் அவன் அசீரியா கிட்ட போனா. கரெக்ட். ஆனா ஆண்டவர் அவனுக்கு ஆயுதங்களை கொடுக்கல. மாறாக இந்த போராட்டத்துல நான் உன்னோட இருக்கிறேன் அப்படிங்கிற வாக்குறுதிய ஒரு குழந்தையோட வழியா கொடுத்தாரு. மனிதர்கள் பெரும்பாலும் பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்னு தான் ஜெபிக்கிறாங்க. அது இயல்புதானே? ஆமா, ஒருவேளை பிரச்சனை வந்துட்டா அது அடுத்த வினாடியே மாயமா மறைஞ்சு விடணும்னு எதிர்பார்க்கறாங்க. ஆனா ஆண்டவர், உன் பிரச்சனைய நான் உடனே எடுத்து விட மாட்டேன், ஆனா அந்த பிரச்சனையின் நடுவே, அந்த நெருப்பின் நடுவே, அந்த புயலின் நடுவே நான் உன்னோட இருப்பேன் அப்படின்னு கூறுறாரு. ஓ, இது எனக்கு பெரிய திறப்பு கொடுக்குது. நேயர்களே, உங்களுக்கு வரும் பிரச்சனைகள் உடனே தீர்ந்து விடாமல் போகலாம். நீங்க கடந்து செல்ற பொருளாதார நெருக்கடியோ, நோய்மையோ, உறவு சிக்கல்களோ ஒரே இரவுல மாயமாய் மறையாமல் இருக்கலாம். கண்டிப்பா அது உங்களை மிகவும் சோர்வடைய செய்யலாம். ஆனா நீங்க தனித்து விடப்படவில்லை. இம்மானுவேல் அப்படிங்கிற வார்த்தை உங்க ஒவ்வொரு போராட்டத்திலும், ஒவ்வொரு கண்ணீர் துளியிலும் ஆண்டவர் உங்களோட பயணிக்கிறார் அப்படிங்கிற ஆழமான உண்மையை நினைவூட்டுகிறது. இருள தவிக்கும் போது நமக்கு தேவை கண்ணை பறிக்கும் வெளிச்சத்தை விட இருள நம்ம கையை பிடிச்சுக்கிட்டு நடக்கும் ஒரு துணைதான். அந்த துணைதான் இம்மானுவேல். மிக சரியாக சொன்னீங்க. அது மட்டும் இல்ல, இந்த இறைவாக்கு ஆகாசோட காலத்துல ஒரு குறிப்பிட்ட வரலாற்று நிகழ்வை குறிப்பதாக இருந்தாலும் இதனுடைய முழுமையான நிறைவு பல நூற்றாண்டுகளுக்கு பிறகுதான் நடந்துச்சு. எப்படி சொல்றீங்க? கடவுள் மனித குலத்தோட இருக்க விரும்பினார். அந்த விருப்பத்தோட உச்சகட்டம் தான் அன்னை மரியாவோட வழியா இறைமகன் இயேசு மனிதனாக பிறந்த அந்த மாபெரும் நிகழ்வு. ஒரு அரசனோட பிடிவாதத்தாலும் கீழ்ப்படியாமையாலும் கொடுக்கப்பட்ட அந்த சிறிய அடையாளம் காலங்கள் கடந்து ஒட்டுமொத்த மனித குலத்தின் மீட்புக்கான மாபெரும் ஒளியா மாறிச்சு. உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆகாஸ் அரசனுக்கு ஆண்டவர் சொல்லிய அதே செய்தியைத்தான் வானதூதர் வழியாக அன்னை மரியாளுக்கும் ஆண்டவர் சொன்னார், பயப்பட வேண்டாம் அப்படின்னு. ஆனா ஆகாஸ் அந்த வார்த்தையை நம்பாம அரசியல் கூட்டணிகளை தேடினான்.
அன்னை மரியாவோ தமக்கு என்ன நடக்கும், சமூகம் தன்னை என்ன சொல்லுன்னு எதுவுமே தெரியாத நிலையிலையும் நான் ஆண்டவரின் அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு நிகழட்டும் அப்படின்னு கூறி முழுமையாக தன்னை ஒப்பு கொடுத்தார். அதுதான் விசுவாசம். ஒரு அரசன் தன் அதிகாரத்தின் மீது வச்ச நம்பிக்கையை விட ஒரு எளிய கன்னிப்பெண் ஆண்டவர் மீது வச்ச விசுவாசம் உலகையே மாற்றி அமைச்சது. அன்னை மரியாவும் புனித யோசேப்பும் அந்த இம்மானுவேல் அப்படிங்கிற வார்த்தையோட ஆழத்தை முழுமையாக உணர்ந்திருந்தாங்க. ஆமா, அதனாலதான் அவங்க மாட்டுத் தொழுவத்துல குளிர்ல நடுங்கிய போதும், பெத்லகேமில் இருந்து எகிப்துக்கு அகதிகளாக ஓடிய போதும் அவங்க கலங்கல. ஏன்னா கடவுள் தங்களோடு இருக்கிறார் அப்படிங்கிற பேருண்மை அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. கண்டிப்பா. ஒரு மாபெரும் அரசனுக்கு மிகப்பெரிய நெருக்கடியின் போது ஆண்டவர் கொடுத்த அடையாளம் ஒரு சிறிய பலவீனமான பச்சிளங்குழந்தை. பல நேரங்கள்ல நாம ஆண்டவர்கிட்ட பிரம்மாண்டமான அற்புதங்களை எதிர்பார்க்கிறோம். வானத்திலிருந்து தீ இறங்க வேண்டும், இல்லைன்னா கடல்கள் இரண்டாக பிளக்க வேண்டும் அப்படின்னு காத்திருக்கிறோம். ஆனா அவருடைய பதில்கள் மிகச்சிறிய எளிமையான வழிகளில் நம்மை வந்தடைகின்றன. உண்மைதான். அது ஒரு நண்பரோட ஆறுதல் வார்த்தையாக எடுக்கலாம், எதிர்பாராத ஒரு சிறு உதவியாக இருக்கலாம், அல்லது உங்களுக்குள்ளே தோன்றும் ஒரு சிறிய அமைதியாக இருக்கலாம். நீங்கள் எதிர்பார்க்கும் பிரம்மாண்டமான வடிவத்தில் இல்லை என்பதற்காக ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் அந்த சிறிய அடையாளங்களை நீங்கள் கவனிக்காமல் கடந்து செல்றீங்களாம். சிந்தித்து பாருங்கள். கண்டிப்பா நேர்களே, அந்த சிறிய அடையாளங்கள்ல தான் உங்களுக்கான மிகப்பெரிய மீட்பு ஒளிந்திருக்கிறது அப்படிங்கறத நாம ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ளணும். பழைய ஏற்பாட்டுல ஆகாஸ் மன்னன் தன் சித்தத்தை விட்டு கொடுக்க மறுத்தப்போ, புதிய ஏற்பாட்டுல இறைமகன் எப்படி பிதாவின் திருவுளத்தை ஏத்துக்கிட்டார் அப்படிங்கறத எபிரேயர் மடல் மூலமா பார்க்கலாம். முதல்ல ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்னு சொல்றேன், இத கொஞ்சம் உன்னிப்பா கவனிங்க. அதாவது ஒரு வீட்ல ஒரு மகன் இருக்கான். அவன் வெளிநாட்டுல ஒரு பெரிய ஐடி கம்பெனில வேலை செஞ்சு நிறைய பணம் சம்பாதிக்கிறான். ஊர்ல இருக்கிற தன்னுடைய அப்பா மேல தனக்கு ரொம்ப பாசம் இருக்கிறதா காட்டிக்கிறதுக்காக மாசம் மாசம் ரொம்ப விலையுயர்ந்த பரிசுகளை வாங்கி அப்பாவுக்கு பார்சல் அனுப்பிட்டே இருக்கான். ரொம்ப நல்ல பையனா இருப்பான் போல இருக்கே. அப்படிதான் வெளியில தோணும். லேட்டஸ்ட் மொபைல் போன், பல லட்சம் மதிப்புள்ள வாட்ச், வெளிநாட்டுல இருந்து விலை உயர்ந்த துணிமணிகள்னு எல்லாமே அந்த அப்பாவை தேடி வருது. ஆனா பாத்தீங்கன்னா அந்த மகன் ஒரு நாள் கூட அப்பா கிட்ட போன்ல ஒரு 5 நிமிஷம் அன்பா பேசுறதே கிடையாது. அடப்பாமே, இது ரொம்ப தப்பு இல்லையா? கண்டிப்பா. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, மருத்துவமனையில இருக்காருன்னு தெரிஞ்சாலும் லீவ் போட்டுட்டு வந்து பாக்குறது கிடையாது. அப்பா தன்னுடைய அனுபவத்துல சொல்ற எந்த ஒரு சின்ன அறிவுரையும் அவன் காது கொடுத்து கேக்குறதும் இல்ல. இப்படி பல வருஷங்கள் ஓடுது. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இதை கேட்கவே. ஆமா, ஒரு கட்டத்துல அந்த அப்பா மிகுந்த மனவேதனையோட மகன் அனுப்பின எல்லா விலையுயர்ந்த பரிசுகளையும் ஒரு பெட்டியில அடைச்சு திருப்பி அனுப்பிட்டு கூடவே ஒரு கடிதம் எழுதுறாரு. மகனே, எனக்கு இந்த உயிரில்லாத பொருட்கள் எதுவும் தேவையில்லை. உண்மையான பாசத்துக்கு ஏங்குறாரு. கரெக்ட். எனக்கு தேவையானது உன்னுடைய அன்பும் நான் சொல்றதை கேட்கிற உன்னுடைய கீழ்ப்படிதலும் தான். நீ எனக்காக என் பக்கத்துல உக்காந்து நேரம் செலவிடுவதை தான் நான் விரும்புறேன். இந்த பொருட்களை வச்சு என் அன்பை நீ விலைக்கு வாங்க முடியாது அப்படின்னு அந்த அப்பா எழுதுறாரு. வாவ், இந்த ஸ்டோரியை கேட்கும் போதே மனசுக்குள்ள ஏதோ சுருக்குன்னு தைக்கிற மாதிரி இருக்கு. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா இது அந்த வெளிநாட்டுல இருக்கிற மகனை பத்தின ஸ்டோரி மட்டும் கிடையாது. இதுல வர்ற அந்த மகன் வேற யாரும் இல்ல, நாம தான் அப்படிங்கிற உண்மையை நாம ஏத்துக்க வேண்டியிருக்கு. கண்டிப்பா, ரொம்ப உண்மையான விஷயம். அதாவது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நாமும் இப்படித்தான் ஆண்டவர்கிட்ட நடந்துக்கிறோமோ தோணுது. நம்ம நேரத்தை, நம்ம கீழ்ப்படிதலை கொடுக்காம வேற எதையோ கொடுத்து கணக்கு தீர்க்க பாக்குறோம். ஆமா, அது ஒரு வகையான ஏமாற்று வேலைதான். அதனாலதான் இந்த ஒரு பின்னணியோட, அதாவது எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 4 முதல் 10 வரை உள்ள பகுதிகளை நம்ம ரொம்ப ஆழமா விவாதிக்க போறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆழமான பார்வை. இப்போ எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்தை நாம கூர்ந்து கவனிச்சோம்னா ஒரு ஆழமான இறையியல் உண்மை அங்கே புதிஞ்சிருக்கு. அது என்ன உண்மை? பழைய ஏற்பாட்டு காலத்துல மக்கள் தங்களோட பாவங்களுக்காக தொடர்ந்து பலிகளை செலுத்திட்டே இருந்தாங்க. ஒவ்வொரு வருஷமும் பாவ பரிகார நாள் அன்னைக்கு மக்கள் கூட்டம் கூட்டமா எருசலேம் தேவாலயத்துக்கு போவாங்க. அங்கே ஆயிரக்கணக்கான விலங்குகள் பலியிடப்படும். தேவாலயம் முழுக்க இரத்த வாடை வீசு இல்லையா? ஆமா. ஆனா அந்த ஆசிரியர் இங்க என்ன சொல்றாருன்னா, இவ்ளோ விலங்குகளின் ரத்தம் சிந்தப்பட்டாலும் அது மனிதர்களோட உள்ளத்தை, அவங்களுடைய இருதயத்தை ஒரு துளி கூட மாற்றவே இல்ல. ஓஹோ, வெறும் சடங்கா மட்டும் இருந்திருக்கு. எக்ஸாக்ட்லி. அது ஒரு தற்காலிகமான வெளிப்புற சடங்கா மட்டுமே இருந்துச்சு. ஆண்டவருக்கு உகந்த பலி அப்படிங்கிறது வெறும் ரத்தம் சிந்துவது மட்டும் கிடையாது. கொஞ்சம் இருங்க, இங்க எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது.
நீங்க சொல்றத கேட்டா காளைகள் வெள்ளாட்டு கடாக்களோட இரத்தம் பாவத்தை போக்காதுன்னு திருவிவிலியம் சொல்லுது. அப்படின்னா ஏன் பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் அந்த பலிகள் எல்லாம் செலுத்தும்படி மக்களுக்கு கட்டளையிட்டார்? ரொம்ப நியாயமான கேள்வி. ஏன்னா அது வேலை செய்யாதுன்னு ஆண்டவருக்கு தெரியாதா என்ன? இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே. ரொம்ப அற்புதமான கேள்வி இது. ஆண்டவருக்கு அது வேலை செய்யாதுன்னு நல்லாவே தெரியும். அப்புறம் ஏன் அதை கட்டளையிட்டாருன்னா அது ஒரு நிழல் அல்லது ஒரு கற்பிக்கும் கருவி மாதிரி செயற்பட்டுச்சு. ஓ, ஒரு ட்ரைனிங் மாதிரி சொல்றீங்களா? கரெக்ட். மக்கள் தாங்கள் செய்த பாவம் எவ்வளவு கொடியது, பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படிங்கறத கண்ணால பார்க்கணும் அப்படிங்கறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு தற்காலிக ஏற்பாடு தான் அது. ஆனா அது ஏன் நிரந்தர தீர்வா இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. என்ன காரணம்? பாவம் அப்படிங்கிறது என்ன? அது மனிதனுடைய சுதந்திரமான சுய விருப்பத்தின் மீறல். ஆண்டவருக்கு கீழ்ப்படிய மாட்டேன் அப்படின்னு மனிதன் தன் விருப்பத்தால் எடுத்த முடிவு அது. அப்படி இருக்கும்போது எந்த ஒரு சுய விருப்பமும் இல்லாத ஒரு மிருகத்தை கொண்டு வந்து பலியிடுவதன் வாசகம் எப்படி மனிதனுடைய அந்த பிடிவாதமான அகந்தைய அழிக்க முடியும்? ஆமா, மிருகத்துக்கு ஒன்னும் தெரியாது இல்லையா? கண்டிப்பா. மிருகம் தன் இஷ்டப்படி தன் உயிரை கொடுக்கல, அது கட்டாயப்படுத்தப்பட்டு கொல்லப்படுது. அங்கே அன்போ அல்லது கீழ்ப்படிதலோ கிடையாது. அதனாலதான் அது பாவத்தை போக்காது. ஓஹோ, இப்போ இது ரொம்ப தெளிவா புரியுது. இதை நான் நம்ம நேயர்களுக்கு இன்னும் எளிமையா நம்ம அன்றாட வாழ்க்கையில இருந்து ஒரு உதாரணத்தோட விளக்குறேன். சொல்லுங்க, கேப்போம். நேயர்களே, இப்போ நீங்க பேங்க்ல ஒரு பெரிய கடன் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுப்போம். ஒரு 10 கோடி ரூபாய் கடன். பெரிய தொகை தான். ஆமா, உங்க பிசினஸ் நஷ்டமாகி உங்களால அதை கட்ட முடியல. இப்ப நீங்க பேங்க் மேனேஜர் கிட்ட போய் ஒரு பெரிய சூட்கேஸ் நிறைய சின்ன குழந்தைங்க விளையாடுற மோனோபொலி போலி ரூபாய் நோட்டுகளை கொண்டு போய் வச்சு, இதோ என் கடனை முழுசா அடைச்சிட்டேன் அப்படின்னு சொன்னா அவர் ஒத்துக்குவாரா? கண்டிப்பா மாட்டாரு. சிரிச்சிட்டு திருப்பி அனுப்பிடுவாரு. ஏன்னா அந்த போலி நோட்டுகளுக்கு உண்மையிலே எந்த மதிப்பும் கிடையாது. அதுக்குள்ள அரசாங்கத்தோட உத்தரவாதமோ தங்க இருப்போ கிடையாது. அது வெறும் காகிதம். ரொம்ப சரியான ஒப்பீடு. அது மாதிரிதான் மனிதர்கள் தங்களின் சுய விருப்பத்தால செய்த அந்த பெரிய பாவக்கடனை அடைக்க சுய விருப்பமே இல்லாத விலங்குகளோட ரத்தம் ஈடாகாது. அந்த ரத்தத்துக்கு மனிதனின் மனமாற்றம் அப்படிங்கிற மதிப்பு கிடையாது. மிக துல்லியமான உதாரணம். அந்த மானோபலி பணம் எப்படி கடனை அடைக்காதோ அது போலதான் எந்த உள்ளான மாற்றமும் இல்லாத சடங்குகளும் ஆண்டவருக்கு முன்பாக எந்த மதிப்பையும் பெறுவதில்லை. விலங்குகளின் ரத்தம் பாவங்களை மூடி மறைக்கலாமே தவிர அதை வேரோடு அழிக்க முடியாது. ஆமா, இதுல நாம் ரொம்ப கவனமா யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது இன்னைக்கு வாழ நமக்கு எப்படி பொருந்தும்? நம்ம நேயர்கள் இப்போ யோசிக்கலாம், நாங்க தான் இப்போ எந்த காளையையும் ஆட்டையும் பழியிடுறது இல்லையே, அப்புறம் ஏன் இதை நாங்க கேட்கணும் அப்படின்னு அப்படி நினைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா உண்மையிலேயே நாமும் சில நேரங்கள்ல இப்படிப்பட்ட நவீன கால மானோபொலி நோட்டுகளை கொடுத்து ஆண்டவரை ஏமாத்த பாக்குறோமா அப்படிங்கறது சிந்திட்டு பார்க்கணும். சில வீடுகள்ல பாருங்க, கணவன் மனைவிக்குள்ள பயங்கர சண்டை இருக்கும். கோபத்துல மோசமான வார்த்தைகளை விட்டுருப்பாங்க. சாதாரணமா வீடுகள்ல நடக்கிறது தான். ஆனா தப்ப உணர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சாரி கேட்கறதுக்கு பதிலா அடுத்த நாள் ஒரு விலை உயர்ந்த புடவையோ நகையோ வாங்கி கொடுத்து அந்த பிரச்சனையை மூடி மறக்க பார்ப்பாங்க. அந்த பொருள் அவங்களுடைய உண்மையான மனமாற்றத்துக்கு ஈடாகுமா? கண்டிப்பா ஈடாகாது. அது வெறும் வெளிவேஷம். அதே மாதிரிதான் ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்களை, அதாவது பொய் சொல்றது, மத்தவங்களை ஏமாத்துறது, இல்லனா நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களையே கொடுமைப்படுத்துறதுன்னு எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஆனா சரி, தப்பு செஞ்சுட்டோம், அதுக்காக ஒரு 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணிடலாம், இல்லனா வெள்ளிக்கிழமையான ஒரு நோன்பு இருந்துடலாம்னு நினைப்போம். ஒரு கணக்கு தீர்க்கிற மாதிரி இல்லையா? கரெக்ட். காணிக்கை பெட்டியோ ஒரு பெரிய தொகையை போட்டுடலாம், ஆண்டவர் கணக்கை நேர் பண்ணிடுவாரு அப்படின்னு நாமளே ஒரு போலி கணக்கு போட்டுக்கிறோம். உள்ள மாறாம செய்யற இந்த எந்த ஒரு வெளிப்புற சடங்கும் ஆண்டவருக்கு உகந்ததில்லை. எதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற உண்மையான நாணயம் அப்படிங்கிற கேள்விக்கு 7 மற்றும் 9 வசனங்கள்ல பதில் இருக்கு. அது என்ன நாணயம்? அங்கே இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என் ஆண்டவரே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகிறேன் அப்படின்னு. இந்த வார்த்தைகளோட ஆழம் ரொம்ப பெரியது. இங்கே இயேசு பழைய ஏற்பாட்டு சடங்குகளை, அதாவது அந்த முதல் முறையை நீக்கிவிட்டு கீழ்ப்படிதல் அப்படிங்கிற 2ஆம் முறையை நிலைநாட்டுகிறார். பலிகளையும் காணிக்கைகளையும் நீர் விரும்பவில்லை, ஆனால் ஓர் உடலை எனக்கு அமைத்து தந்தீர் என்று அவர் சொல்வது தியாகத்தின் உச்சம். ஓ, அப்போ கீழ்ப்படிதல் தான் அந்த உண்மையான நாணயம். ஆனா ஆண்டவர் ஏன் இயேசுக்கு ஒரு உடல் அமைத்து தர வேண்டும்? ஏனென்றால் அந்த உடலில் வாழ்ந்து மனிதர்களுக்குரிய அதே சுதந்திரமான விருப்பத்தோடு தன் சுய விருப்பத்தை ஆண்டவரின் திருவுளத்திற்கு முற்றிலுமாக கையளிப்பதற்காகத்தான்.
மனிதன் தன் விருப்பத்தால் செய்த பாவத்தை இயேசு தன் விருப்பத்தால் செய்த கீழ்ப்படிதலின் வாசகம் முறியடிக்கிறார். இத பெரிய அளவுல நம்ம பார்க்கும்போது கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது வெறும் உதட்டளவில் சொல்லும் வார்த்தை அல்ல. அது இருதயத்தின் ஆழத்திலிருந்து மிகவும் கடினமான சூழ்நிலைகளிலும் வெளிப்பட வேண்டிய ஒரு முழுமையான கையளிப்பு. ஆமா, ஏன்னா சாதாரண நேரங்கள்ல சடங்குகளை செய்யறது நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. தேவாலயத்துக்கு போய் ஒரு மெழுகுவர்த்தி ஏத்துறதோ இல்ல கொஞ்ச நேரம் முழங்கால் படியிட்டு ஜெபம் செய்யறதோ யாரும் வேணாலும் செஞ்சிடலாம். அதுக்கு பெரிய மன உறுதி தேவையில்ல. கண்டிப்பா அது ரொம்ப சுலபம். ஆனா நம்முடைய ஈகோவை விட்டுட்டு நம்முடைய பிடிவாதங்களை விட்டுட்டு ஆண்டவரின் சித்தத்திற்கு இதோ வருகிறேன் அப்படின்னு சொல்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கிற நேயர்களை பார்த்து நான் கேட்க விரும்புறேன். ஒருவேளை நீங்க ரொம்ப நம்பின உங்க வேலை திடீர்னு போயிருக்கலாம், அல்லது உங்க குடும்பத்துல தீர்க்கவே முடியாத உங்களை வாட்டி வதைக்கிற பெரிய பிரச்சனைகள் இருக்கலாம். மருத்துவமனையில ஒரு பெரிய நோயோட போராடிக்கிட்டு இருக்கலாம். ரொம்ப இருட்டான நேரங்கள். ஆமா, அந்த மாதிரி இருட்டான ஒண்ணுமே புரியாத நேரங்கள்ல ஆண்டவரே எனக்கு இது ஏன் நடக்குதுன்னு புரியல, நான் ரொம்ப வலியில இருக்கேன், ஆனா உமது விருப்பம் நிறைவேறட்டும், என் வாழ்க்கை முழுமையா உங்ககிட்ட கையளிக்கிறேன் அப்படின்னு சொல்றதுதான் உண்மையான பலி. அந்த முறிந்த இருதயத்தின் பலியத்தான் ஆண்டவர் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறார். பழைய ஏற்பாட்டுல ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நாளும் குருக்கள் மீண்டும் மீண்டும் தலிகளை செலுத்திட்டே இருந்தாங்க. ஏன்னா அது முழுமையானது இல்ல. ஆனா இயேசுவின் பலி மனிதனுடைய கீழ்ப்படியாமையை தன்னுடைய பூரணமான கீழ்ப்படிதலின் வாசகம் சரி செய்து விட்டது. ஒரே ஒரு முறை. எக்ஸாக்ட்லி. அவர் ஒரே முறை செலுத்திய அந்த பலிக்கு காலம் நேரம் என்ற எல்லைகள் கிடையாது. அந்த ஒரே பலியின் வாசகம் முழு மனித குலத்திற்கும் நிலைவாழ்வு அளிக்கும் நிரந்தர தீர்வு கிடைத்து விட்டது. நாம் தூயவராக்கப்பட்டுள்ளோம். வாவ்! இப்போ நாம இத சுருக்கமா பார்த்தோம்னா இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? அதாவது நேயர்களே, இயேசு நமக்காக தியாகம் செஞ்சு அவருடைய அந்த முழுமையான கீழ்ப்படிதலின் வாசகம் நம்மை ஒரு முறை தூய்மையாக்கி விட்டார்னா நாம என்ன புரிஞ்சுக்கணும்? ரொம்ப முக்கியமான கேள்வி. இனிமேல் நாம் ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்த உடனே ஒரு விதமான குற்ற உணர்ச்சியிலேயே பயந்து பயந்து வாழ தேவையில்லை. அச்சச்சோ, நான் நேத்து தப்பு பண்ணிட்டேனே, ஆண்டவர் கோபமா இருப்பாரோ, இன்னைக்கு என்ன புதுசா சடங்கு செஞ்சு என்ன பொருளை காணிக்கையா கொடுத்து அவரை சாந்தப்படுத்தலாம் அப்படின்னு பழைய ஏற்பாட்டு மக்கள் மாதிரி நாம தவிக்க வேண்டியதில்லை. ஆமா, அந்த பயம் இனி தேவையில்லை. தூய்மையாக்கப்பட்ட நாம இனிமேல் குற்ற உணர்ச்சியால ஆண்டவர்கிட்ட வரக்கூடாது. மாறாக அவர் காட்டிய அந்த அன்பின் அடிப்படையில அந்த திருவுளத்தின்படி எப்படி தொடர்ந்து வாழ்வது அப்படிங்கறத மட்டும்தான் சிந்திக்கணும். நம்முடைய வாழ்க்கை அந்த தியாகத்துக்கு பதிலளிக்கிற ஒரு மாபெரும் நன்றி எறிதலா, ஒரு கொண்டாட்டமா மாறணும். மிகச்சரியான பார்வை அது. ஆண்டவரோடு நமக்கு இருக்கும் உறவு அப்படிங்கிறது நீ இதை செஞ்சா நான் உனக்கு இதை கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு வியாபார ஒப்பந்தம் அல்ல. கண்டிப்பா கிடையாது. அது தந்தையும் பிள்ளையும் போன்ற ஒரு அன்பின் உறவு. நாம் செய்யும் ஜெபங்கள், நோன்புகள், சடங்குகள் எல்லாமே நாம் ஆண்டவர் மேல் வைத்திருக்கும் அந்த உள்ளான அன்பை வெளிப்படுத்தும் கருவிகளாக மட்டுமே இருக்க வேண்டுமே தவிர அன்புக்கு பதிலாக நம்முடைய கீழ்ப்படியாமையை மறைக்கும் திரையாக அது ஒருபோதும் மாறிவிடக்கூடாது. எக்ஸாக்ட்லி. சடங்குகள் அன்பை வெளிப்படுத்தணுமே தவிர அன்பை ரீப்ளேஸ் பண்ணிடக்கூடாது. நேயர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரிடம் உங்கள் இதயத்தை முழுமையாக கொடுப்பதை தவிர்ப்பதற்காக நீங்கள் எந்த புறப்பட்ட சடங்கை ஒரு திரையாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய நேரத்தையும் உங்கள் ஈகோவையும் ஆண்டவரிடம் சமர்ப்பிக்காமல் இருப்பதற்காக எந்த பழக்கத்தை வைத்து உங்கள் மனசாட்சியை சமாதானப்படுத்திக் கொள்கிறீர்கள்? கொஞ்சம் ஆழமாக நெருமையாக சிந்தித்து பாருங்கள். இது ரொம்பவே வலிமையான, ஆனா நம்ம ஆன்மீக வளர்ச்சிக்கு ரொம்ப அவசியமான ஒரு கேள்வி. இத பத்தி கண்டிப்பா சிந்தித்து பாருங்க. ஆனா இங்க நான் ஒரு உண்மையான நடைமுறை சிக்கலை முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க, என்ன சிக்கல்? அதாவது ஆண்டவருடைய திட்டம் சில நேரங்கள்ல ரொம்ப கடினமா வழிகள் நிறைஞ்சதா இருக்குமே. நேயர்களே, உங்களுக்கும் பலமுறை இந்த குழப்பம் வந்திருக்கும். ஒருத்தர் நமக்கு துரோகம் செஞ்சிருப்பாரு, ஆனா ஆண்டவர் அவரை மன்னிக்கணும்னு சொல்றார். ஆமா, அது ரொம்ப கஷ்டமான ஒரு செயல். அப்போ அந்த கடினமான வழியில போகும்போது அதை எப்படி மகிழ்ச்சியாக செய்வது? ஒரு தாய் தன் நோய்வாய்ப்பட்ட குழந்தைக்காக ராத்திரி முழுக்க முழிச்சிருக்காங்கன்னு வச்சுப்போ, அது உங்களுக்கு உடல் அளவுல பெரிய வலி, சோர்வு. கண்டிப்பா. ஆனா அந்த குழந்தை மேல உள்ள அன்புனால அந்த வலி அவங்க ஒரு பாரமா நினைக்காம அன்பின் வெளிப்பாடா ஏத்துக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயமா இது. மிக துல்லியமான ஒப்பீடு. அந்த தாய் எப்படி தன் அன்பின் காரணமாக அந்த வலியையும் ஒருவித உள்நிலை நிறைவாக மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறாரோ அதுதான் உண்மையான ஆன்மீக பயணம். ஓ, அன்பின் காரணமா செய்யறது. ஆமா, இது நாம் புனித யோசேப்பு மற்றும் அன்னை மரியா ஆகியோரின் வாழ்வில்
தெளிவாக காண முடிகிறது. ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த திட்டம் எளிமையானது அல்ல. ஆமா, அது ஒரு பெரிய சவால் தான் அவங்களுக்கு. முதல் நூற்றாண்டு இஸ்ரேல் சமூகத்தில் திருமணம் ஆவதற்கு முன்பு கருவுற்றிருப்பது என்பது கல்லறிந்து கொல்லப்படக்கூடிய அளவிற்கான ஒரு ஆபத்தான சூழ்நிலை. புனித யோசேப்புக்கும் அது ஒரு பயங்கரமான மனப்போராட்டம். ஆமா, அதை யோசிச்சு பார்த்தாலே பயமா இருக்கு. அவங்க இருவருமே வெளியேருந்து பார்த்தால் மிகப்பெரிய வலியையும் சமூக அவமானத்தையும் சந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார்கள். அவங்க எப்படி அதை தாங்கிக்கிட்டாங்க? அதற்கான காரணம் ஆண்டவர் மீது அவர்கள் கொண்டிருந்த அசைக்க முடியாத அன்பு. அந்த அன்புதான் திருச்சட்டத்தை அவர்கள் உள்ளத்தில் ஆழமாக எழுதியது. ஆஹா, பயத்தினால் அல்ல, மாறாக ஆண்டவரின் பேரன்பின் மீதிருந்த நம்பிக்கையினால் அவர்கள் அந்த மிகவும் கடினமான சூழ்நிலையிலும் அவரது திட்டத்தை அமைதியோடும் உள்நிலை மகிழ்ச்சியோடும் ஏற்றுக்கொண்டார்கள். ஆமா, ரொம்ப உண்மை. சட்டம் உள்ளத்தில் எழுதப்படும் போது வழியில் முட்கள் இருந்தாலும் அதை கடந்து செல்வதற்கான மன வலிமையை அந்த அன்பு நமக்கு கொடுத்துவிடும். வாவ், அந்த அன்பு தான் எல்லாத்தையும் மாத்துது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா புரியுது. உள்ளத்துல அந்த அளவுக்கு அன்பும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும் போது அதை நிச்சயம் நம்மால மறைச்சு வைக்க முடியாது இல்லையா? நிச்சயமாக முடியாது. இது நம்மள அடுத்த பகுதிக்கு கொண்டு போகுது. திருப்பாடலாசிரியர் இங்கு ஒரு படி மேலே செல்கிறார். உள்ளத்தில் திருச்சட்டம் எழுதப்பட்டு ஆண்டவரின் அன்பை உண்மையாக அனுபவித்த ஒருவரால் அமைதியாக இருக்கவே முடியாது என்பதை ஆழமாக பதிவு செய்கிறார். உள்ளத்துல இருக்கிற நெருப்பு வெளியே தெரிஞ்சே ஆகணும். ஆமா, நீங்கள் இருளில் தவிக்கும்போது உங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் கிடைக்கிறது என்றால் அதை நீங்கள் உங்களுக்குள் மட்டும் பூட்டி வைக்க மாட்டீர்கள். கண்டிப்பா மாட்டோம். மற்றவர்களுக்கும் அந்த வெளிச்சத்தை காட்டத் துடிப்பீர்கள். அதைத்தான் மாபெரும் சபையில் அறிவித்தேன் என்று அவர் கூறுகிறார். இங்குதான் நான் நேயர்களிடம் நேரடியாக ஒரு கேள்வியை கேட்க விரும்புறேன். கேளுங்க. நேயர்களே, நீங்க கொஞ்சம் உங்களை நீங்களே யதார்த்தமா கேட்டு பாருங்க. இன்றைய நவீன வாழ்வில், குறிப்பா நம்ம வேலை செய்யற இடங்கள்ல, ஆபீஸ்ல, கார்ப்பரேட் உலகத்துல ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளையும் அவர் அளித்த மீட்பையும் வெளிப்படையா சொல்ல நம்ம தயங்குறோம் இல்லையா? ஆமா, நிறைய பேர் தயங்குறாங்க. பல நேரங்கள்ல மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று பயந்து பொது இடங்களில் நம்ம நம்பிக்கையை மறைத்து விடுகிறோம். யாராவது நம்மள பிற்போக்குவாதி நினைச்சிடுவாங்களோ, இல்ல நம்ம மேல HR கிட்ட ஏதாவது புகார் போயிடுமோ அப்படிங்கிற பயம் நமக்குள்ள இருக்குதானே? நீங்கள் சொல்வது 100க்கு 100 உண்மை. நாம் இதை மிகவும் யதார்த்தமாக அணுக வேண்டும். அப்போ ஆபீஸ்ல போய் பிரசங்கம் பண்ணணுமா? இல்லை இல்லை. இன்றைய சூழலில் மாபெரும் சபையில் அறிவிப்பது என்றால் அலுவலகத்தின் நடுவே நின்று கொண்டு சத்தம் போட்டு பிரசங்கம் செய்வது என்றோ மற்றவர்களை கட்டாயப்படுத்துவது என்றோ அர்த்தமல்ல. அப்படி செய்வது பல நடைமுறை சிக்கல்களை உருவாக்கும். அப்புறம் எப்படி நற்செய்தி அறிவிக்கிறது? இங்கு ஆண்டவர் எதிர்பார்ப்பது என்னவென்றால் உங்கள் வாழ்வே ஒரு நற்செய்தியாக மாற வேண்டும் என்பதுதான். அதாவது நம்ம செயல்கள் மூலமா நற்செய்தியை அறிவிக்கலாம்னு சொல்றீங்க. அது எப்படி? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. உங்கள் பணியிடத்தில் எவ்வளவு அழுத்தங்கள் இருந்தாலும் நீங்கள் நேர்மையாக நடக்கும்போது, உங்களுக்கு தீங்கு செய்த ஒரு சக ஊழியருக்கு நீங்கள் இரக்கம் காட்டும் போது, எல்லோரும் பொய் சொல்லி தப்பிக்க நினைக்கும் ஒரு சூழ்நிலையில் நீங்கள் மட்டும் உண்மையின் பக்கம் நிற்கும் போது அங்கே நீங்கள் வாயை மூடிக்கொள்ளவில்லை. ஆஹா, அருமை. உங்கள் வாழ்வின் வழியே அந்த வெளிச்சம் வெளியே பாய்கிறது. அப்போது மற்றவர்கள் உங்களை பார்த்து உங்களால் மட்டும் எப்படி இப்படி இருக்க முடிகிறது என்று கேட்கும்போது, ஆண்டவர் என் வாழ்வில் செய்த பேரன்புதான் காரணம் என்று எவ்வித தயக்கமும் இல்லாமல் சான்று பகர்வதுதான் அந்த நற்செய்தியை அறிவிக்கும் உண்மையான விதம். ரொம்ப அழகா சொன்னீங்க. உள்ளத்தின் ஆழத்தில் நீங்கள் அதை மறைத்து வைக்கவில்லை என்பதற்கு உங்கள் வாழும் சான்றே மிகப்பெரிய உதாரணம். ஆமா, ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க. அப்போ இன்னைக்கு நாம பார்த்த இந்த வாசகத்தின் கருத்துக்களை நான் சுருக்கமா சொல்றேன். நாம 3 முக்கியமான விஷயங்களை பார்த்தோம். ஆமா, சொல்லுங்க. முதலாவதாக, உண்மையான வழிபாடு என்பது வெறும் இயந்திரத்தனமான சடங்குகளை செய்வதோ காணிக்கைகளை கொடுப்பதோ அல்ல. மாறாக ஆண்டவரின் குரலுக்கு செவிசாய்க்கும் திறக்கப்பட்ட செவிகளை வைத்திருப்பது. சரி. இரண்டாவதாக, அவரது திருவுளத்தை ஏதோ ஒரு பயத்தினால் ஒரு பாரமாக நினைக்காமல் புனித யோசேப்பு மற்றும் அன்னை மரியாவை போல ஆண்டவர் மீதான அன்பினால் உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வது. ஆமாம். மூன்றாவதாக, அந்த ஆண்டவரின் அன்பையும் உண்மையையும் எந்த ஒரு மனித பயமும் தயக்கமும் இல்லாமல் நம்முடைய நேர்மையான வாழ்வாலும் வார்த்தையாலும் மாபெரும் சபையில் மற்றவர்களுக்கு அறிவிப்பது. மிகச்சரியான சுருக்கம். சற்று அமைதியாக சிந்தித்து பாருங்கள். ஒருவேளை இன்று உங்களை ஒரு நீதிமன்றத்தில் நிறுத்துகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். உங்கள் மீது சுமத்தப்படும் குற்றம் நீங்கள் இயேசுவின் சீடர் என்பது.
அந்த நீதிமன்றத்தில் உங்களை ஒரு கிறிஸ்தவர் என்று நிரூபிக்க போதுமான ஆதாரங்கள் இருக்குமா? நீங்கள் செலுத்திய சம்பிரதாயமான பலிகளும் ஞாயிற்றுக்கிழமை கோவிலுக்கு சென்ற வருகை பதிவேடம் மட்டும்தான் ஆதாரமாக இருக்குமா? ரொம்ப ஆழமான கேள்வி. அல்லது ஆண்டவரின் குரலை கேட்க துடித்த உங்கள் திறக்கப்பட்ட செவிகளும் நீங்கள் எந்த பயமும் இல்லாமல் பிறருக்கு காட்டிய பேரன்பும் உங்கள் நேர்மையான வாழ்வும் உங்களை ஒரு உண்மையான கிறிஸ்தவர் என்று நிரூபிக்குமா? ஆமாம். இன்று உங்களை முழுமையாக அவரிடம் அர்ப்பணித்து உங்கள் செவிகளை அவருக்கு திறக்க நீங்கள் தயாரா? இதை நீங்களே உங்களுக்குள் கேட்டுக்கொள்ளுங்கள். உண்மையிலேயே இது நம்ம ஒவ்வொருவரையும் ஒழுக்கக்கூடிய, நாம தினமும் நம்ம வாழ்க்கையில கேட்டுக்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வி. இயேசு எப்படி இதோ வருகிறேன் என்று சொன்னாரோ அதே வார்த்தைகளை மனித குலத்தின் சார்பாக ஒரு இளம்பெண் எப்படி சொன்னாங்கன்னு லூக்கா நற்செய்தியில பார்க்கலாம். அதுதான் இன்னைக்கு நாம வாசிக்கிற அந்த அழகான நற்செய்தி நிகழ்வு. ஆரம்பமே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆச்சரியத்தோட தான் தொடங்குது. எலிசபெத்து கருவுற்ற 6ஆம் மாதத்தில் கப்ரியேல் வானதூதர் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்ற ஊருக்கு செல்கிறார். தாவீதின் குடும்பத்தாராகிய புனித யோசேப்பு என்பவருக்கு மனோப்பந்தமான கன்னிப்பெண்ணிடம், அதாவது அன்னை மரியாவிடம் செல்கிறார். சரி. ஆனால் இங்கே எனக்கு ஒரு பெரிய முரண்பாடு தோணுது. அதாவது ஒரு மாபெரும் உலகளாவிய அறிவிப்பை ஆண்டவர் வெளியிடுகிறார். அதை ரோம பேரரசின் தலைநகரிலோ அல்லது எருசலேம் தேவாலயத்திலோ சொல்லாமல் ஏன் நாசரேத் என்ற ஒரு குக்கிராமத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும்? ஏன்னா நாசரேத் என்பது அந்த காலத்துல எந்த பொருளாதார பின்னணியோ அரசியல் பலமோ இல்லாத ஒரு சாதாரண இடம். அது நத்தானியல் பின்னாளி நாசரேத்திலிருந்து நல்லது எழ முடியுமா என்று கேட்பதிலிருந்தே அந்த ஊரின் நிலைமை நமக்கு தெளிவாக தெரியுது இல்லையா? ஆமாம். அப்படி என்றால் ஆண்டவர் வேண்டுமென்றேதான் அப்படிப்பட்ட ஒரு எளிய ஊரை தேர்ந்தெடுத்தாரா? நாம் எப்பொழுதும் சொல்லுவது போல ஆண்டவர் எளியவர்களை உயர்த்துகிறார் என்ற அந்த வழக்கமான தத்துவம் தானா இது? அது மட்டுமல்ல, இது வெறும் தத்துவம் மட்டுமல்ல, இது இஸ்ரேல் மக்களின் ஒட்டுமொத்த அரசியல் எதிர்பார்ப்பையே தலைகீழாக புரட்டி போட்ட ஒரு நிகழ்வு. ஓஹோ, அரசியல் எதிர்பார்ப்பையா? ஆமா. இதை இன்னும் நுணுக்கமாக புரிந்து கொள்ள வானதூதர் அன்னை மரியாவை பார்த்து சொன்ன அந்த முதல் வாழ்த்தை கவனிக்க வேண்டும். அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். அந்த வாழ்த்தை கேட்டு அவர் கலங்கி இது எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார் என்று வாசகம் சொல்கிறது. ஆனா எனக்கு என்ன புரியலனா, ஒரு தேவதூதன் நேர்ல வாழ்த்தும் போது சந்தோஷப்படாம ஏன் அன்னை மரியா கலங்க வேண்டும்? ஏன்னா அந்த வார்த்தையின் மூல மொழிக்கு நாம் செல்ல வேண்டும். கிரீக்கத்தில் இதை கெக்காரித்தோமேனே, அதாவது கெக்காரித்தோமேனே என்று சொல்வார்கள். இதன் அர்த்தம் ஆண்டவரின் கிருபையால் ஆதி முதல்லேயே முழுமையாக நிரப்பப்பட்டவரே என்பது. ஆஹா, அப்படியா? ஆமா. திருவிவிலியம் முழுவதிலும் வேறு எந்த மனிதருக்கும் இப்படி ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டதே இல்லை. ஒரு சாதாரண கிராமத்து பெண்ணை பார்த்து ஒரு மாபெரும் தூதர் இப்படி ஒரு தெய்வீகமான பிரம்மாண்டமான பட்டத்தை சொல்லி அழைத்தால் அந்த பெண் எப்படி உணர்வாள்? கண்டிப்பா ஒரு நடுக்கம் வரும். அதுதான் அந்த நடுக்கம். இது சாதாரண பயம் அல்ல. மனிதர்கள் தெய்வீக குறுக்கீட்டை சந்திக்கும் போது ஏற்படும் இயல்பான பரிசுத்தமான நடுக்கம். அந்த நடுக்கம் கொஞ்சம் தணிவதற்குள்ளாகவே வானதூதர் அடுத்த மாபெரும் செய்தியை அறிவிக்கிறார். இதோ நீர் ஒரு மகளை பெறுவீர், அவருக்கு இயேசு என பெயரிடுவீர், அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய வாக்குறுதியை அடுக்கிக் கொண்டே போகிறார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார், அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செய்வார் அப்படின்னு அந்த வாக்குறுதி தொடருது. இதை கேட்கும் போதே பிரமிப்பா இருக்கு. இந்த இடத்துல நாம் அன்றைய இஸ்ரேல் மக்களின் மனநிலையை புரிந்து கொள்ள வேண்டும். பல நூறாண்டுகளாக இஸ்ரேல் மக்கள் ஒரு மீட்பருக்காக காத்திருந்தார்கள். அந்த மீட்பர் எப்படி வருவார் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள் தெரியுமா? எப்படி? ஒரு ராஜாவா வருவார் நினைச்சாங்களா? கரெக்ட். ஒரு பெரிய போர் வீரனாக ரோம பேரரசை அடித்து நொறுக்கி தாவீதின் அரியணையில் அமர்ந்து உலகத்தையே ஆளப்போகும் ஒரு மாபெரும் அரசராக வருவார் என்று உறுதியை நம்பினார்கள். ஆனா அந்த மாபெரும் அரசரை சுமக்க போகும் பொறுப்பு ஒரு ஏழை பெண்ணிடம் கொடுக்கப்படுகிறது. வானதூதரின் அந்த வார்த்தைகளை கேட்கும் போது அன்னை மரியாவின் மனநிலை எப்படி இருந்திருக்கும் என்று நினைத்து பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கு. உண்மைதான். அது மட்டும் இல்ல,
திருமணமாதற்கு முன்பே தனக்கு ஒரு குழந்தை பிறக்கப் போகிறது, அதுவும் அந்த பிள்ளை உன்னத கடவுளின் மகன் என்றெல்லாம் சொல்லும்போது அது அந்த சமூகத்தில் அவளுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்தை அவப்பெயரை உருவாக்கும் என்பதையெல்லாம் அவர் சிந்தித்து பார்த்திருப்பார் அல்லவா? நிச்சயமாக அந்த ஆபத்தை முழுமையாக உணர்ந்துதான் அவர் அடுத்த கட்டத்திற்கு நகர்கிறார். அந்த ஆபத்தை உணர்ந்து கொண்டுதான் அன்னை மரியா அந்த மாபெரும் கேள்வியை கேட்கிறாரா? இதை எப்படி நிகழும், நான் கன்னி ஆயிற்றே என்று கேட்கிறார். இங்கே எனக்கு ஒரு ஆழமான சந்தேகம் எழுகிறது. அதாவது, இதே லூக்கா நற்செய்தியின் முதல் அதிகாரத்தில் சக்கரியாவிடமும் வானதூதர் வந்து அவருக்கு ஒரு மகன் பிறப்பான் என்று சொல்கிறார். அப்போது சக்கரியாவும் இது எப்படி எனக்கு தெரியும், நான் முதிர்ந்தவன் ஆயிற்றே என்று கேட்கிறார். ஆமாம். அதற்காக சக்கரியா ஊமையாக்கப்படுகிறார். ஆனால் அன்னை மரியா கேட்ட கேள்விக்கு மட்டும் வானதூதர் மிக அழகாக பதில் சொல்கிறார். ஏன் இந்த வேறுபாடு? ஏன்னா ரெண்டுமே சந்தேகம் தானே நீங்க நினைக்கிறீங்க? ஆமா, ரெண்டுமே சந்தேக கேள்விகள் போலதானே தெரியுது. மிக அருமையான கேள்வி இது. மேலோட்டமாக பார்த்தால் ரெண்டுமே சந்தேக கேள்விகள் போலதான் தெரியும். ஆனால் அவற்றின் உள்நோக்கம் முற்றிலும் வேறுபட்டது. எப்படி சொல்றீங்க? சக்கரியா கேட்டது ஹவு கேன் ஐ பி ஷூர், அதாவது இது நடக்கும் என்பதற்கு என்ன ஆதாரம், நான் இதை எப்படி நம்புவது என்ற நம்பிக்கையின்மையின் வெளிப்பாடாது. ஆனா அன்னை மரியா கேட்டதோ ஹவு வில் திஸ் ஹேப்பன், அதாவது இது எப்படி நடக்கும் என்றா. ஆமாம், ஆண்டவர் இதை செய்வார் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அதற்கான வழிமுறை என்ன, நான் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு நேர்மையான தேடல் அது. ஓஹோ, இது மிக முக்கியமான ஒரு வேறுபாடு. இங்க ஆகாஷ் மன்னனோட பதிலையும் அன்னை மரியாவோட கேள்வியையும் நாம ஒப்பிட்டு பார்க்கணும். கரெக்ட். ஆகாஷ் கடவுளை தள்ளி வைத்தார். ஆனா அன்னை மரியா கடவுளின் திட்டத்தை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு கேக்குறாங்க. ஒரு கேள்வி ஆண்டவரின் வல்லமையை சந்தேகிக்கிறது, இன்னொரு கேள்வி ஆண்டவரின் திட்டத்திற்கு தன்னை எப்படி உட்படுத்திக் கொள்வது என்று வழி கேட்கிறது, இல்லையா? துல்லியமாக சொன்னீர்கள். இன்றைய நவீன கால நேயர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய பாடம். உங்கள் வாழ்வில் ஆண்டவர் ஒரு புதிய பாதையை காட்டும்போது இது எப்படி சாத்தியம், என் தற்போதைய சூழ்நிலையில் இது எப்படி நடக்கும் என்று கேட்பது தவறல்ல. ஆமா, நாம நிறைய நேரம் அப்படி யோசிப்போம். கரெக்ட். உங்கள் பலவீனங்களை ஆண்டவரிடம் நேர்மையாக எடுத்துரைப்பது ஆண்டவரோடும் உங்களுக்குள்ள உண்மையான உறவின் வெளிப்பாடு. ஆண்டவர் நமது நேர்மையான கேள்விகளுக்காக கோபப்படுவதில்லை, அதற்கான பதிலை அவர் தயாராகவே வைத்திருக்கிறார். அந்த பதில்தான் அடுத்த வசனத்தில் வருகிறது. தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மீது நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும் என்று வானதூதர் விளக்குகிறார். இங்கே உம்மீது நிழலிடும் என்ற அந்த வார்த்தையை சாதாரணமாக கடந்து சென்றுவிட முடியாது. பழைய ஏற்பாட்டில் விடுதலை பயணம் நூலில் இஸ்ரேல் மக்கள் பாலைவனத்தில் பயணம் செய்தபோது ஆண்டவரின் பிரசன்னம் அவர்கள் மீது ஒரு மாபெரும் மேகமாக நிழலிட்டது. ஆமாம், ஞாபகம் இருக்கு. அதே போல உடன்படிக்கை பெட்டியின் மீதும் இறைவனின் மாட்சிமை நிழலிட்டது. இப்போது அதே உன்னத வல்லமை அன்னை மரியாவின் மீது நிழலிடப் போகிறது. இது மனித செயல் அல்ல, இது முற்றுமுழுதாக ஆண்டவரின் செயல். ஒரு நிமிடம். அந்த விடுதலை பயண மேகத்தின் ஒப்பீடு உண்மையிலேயே சிலிர்க்க வைக்கிறது. அதாவது அன்னை மரியா புதிய உடன்படிக்கை பெட்டியாக மாறுகிறார் என்ற அந்த மாபெரும் மறைபொருள் இங்கே வெளிப்படுகிறது. இதை நிரூபிக்கத்தான் முதிர்ந்த வயதில் கருவுற்றிருக்கும் எலிசபெத்தின் நிகழ்வை வானதூதர் சுட்டிக்காட்டுகிறாரா? ஆமாம், எலிசபெத்தின் நிகழ்வை கூறிவிட்டு ஒட்டுமொத்த திருவிவிலியத்தின் மிக முக்கியமான அந்த வரியை வானதூதர் முத்தாய்ப்பாக வைக்கிறார். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. இதுலதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய முரண்பாடு தோன்றுகிறது. கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்று கேட்பதற்கு மிகச் சிறப்பாக இருக்கிறது. ஆனால் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களில் பலர் பல வருடங்களாக தீர்க்க முடியாத குடும்ப பிரச்சனைகளுக்காக மன்றாடி கொண்டிருக்கலாம். உண்மைதான். மருத்துவர்களை கைவிட்ட நோயோடு பாராடி கொண்டிருக்கலாம். எல்லாவற்றையும் இழந்து தவிக்கும் அவர்களுக்கு எல்லாமே சாத்தியம் என்ற இந்த வார்த்தை ஒருவித ஏமாற்றத்தையோ அல்லது வலியையோ தராதா? ஆண்டவரால் எல்லாம் முடியும் என்றால் ஏன் என் வாழ்வில் அவர் இதை செய்யவில்லை என்ற அந்த வேதனையான கேள்விக்கு நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம்? இது மிகவும் ஆழமான, அதே சமயம் வலிகள் நிறைந்த ஒரு கேள்வி. நாம் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்ற வார்த்தையை நாம் கேட்பதெல்லாம் உடனே கிடைக்கும் என்ற ஒரு மந்திர கோலை போல பார்க்க பழகிவிட்டோம். ஆமா, அப்படித்தான் நிறைய பேர் நினைக்கிறோம். ஆனால் இங்கே வானதூதர் சொல்வதின் உண்மையான அர்த்தம் அதுவல்ல. அன்னை மரியாவின் வாழ்க்கையே பாருங்கள். கடவுளால் எல்லாம் கூடும் என்று வானதூதர் சொன்ன பிறகு மரியாவின் வாழ்க்கை எளிதாகிவிட்டதா? இல்லையே. இல்லை. ஊராரின் அவதூறு, மாட்டுத் தொழுவத்தில் பிரசவம்,
அகதியாக எகிப்துக்கு தப்பியோடியது, இறுதியில் தன் கண் முன்னே தன் மகன் சிலுவையில் மரித்ததை கண்ட கொடூரமான வலி, இத்தனை பாடுகளையும் அவர் சந்திக்க வேண்டியிருந்தது. அப்படியென்றால் அந்த வார்த்தையின் உண்மையான அர்த்தம் என்ன? கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்பதன் அர்த்தம் பிரச்சனைகளே இல்லாத ஒரு வாழ்க்கையை தருவதல்ல. மாறாக எவ்வளவு பெரிய இருளாக இருந்தாலும் அதனுள்ளும் ஆண்டவரால் ஒளியை கொண்டு வர முடியும் என்பதுதான். ஆமென். மரணமே வந்தாலும் அதிலிருந்து உயிர்ப்பை கொண்டு வர அவரால் முடியும். நேயர்களே, உங்கள் வாழ்வில் நீங்கள் சந்திக்கும் அந்த நீளமான இருண்ட பாதையில் ஆண்டவரே இதை மாற்றுங்கள் என்று நீங்கள் கதறும்போது அந்த பிரச்சனை உடனே மறையாமல் இருக்கலாம். ஆனால் அந்த பிரச்சனையின் நடுவே அவர் பிரசன்னமாக்கி உங்கள் வழிகளை மீறி உங்களை வழிநடத்துகிறார் பாருங்கள். அதுதான் அவருடைய மாபெரும் வல்லமை. அந்த விளக்கம் உண்மையிலேயே பலருடைய உள்ளங்களில் இருக்கும் பாரத்தை இறக்கி வைக்கும் என்று உறுதியாக நம்புகிறேன். வானதூதரின் இந்த ஆழமான விளக்கத்திற்கு பிறகு அன்னை மரியாவின் முடிவு என்னவாக இருந்தது? அவர் கூறுகிறார், நான் ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும். ஆமாம், இந்த முழுமையான அர்ப்பணிப்பை கொடுத்தவுடன் வானதூதர் அவரை விட்டு அகல்கிறார். இங்கே ஒரு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். ஆண்டவர் அன்னை மரியாவை வற்புறுத்தவில்லை. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் தன்னுடைய மீட்பின் திட்டத்தை செயல்படுத்துவதற்கு ஒரு சாதாரண மனித பெண்ணின் சம்மதத்திற்காக காத்திருந்தார். இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கும் சுதந்திரத்தின் உச்சகட்டம். ஆனால் ஒருவேளை அன்னை மரியா மறுத்திருந்தால் என்ன ஆகியிருக்கும்? ஒட்டுமொத்த மனிதகுலத்தின் மீட்பு திட்டமும் ஒரே ஒரு பெண்ணின் கைகளில் கொடுக்கப்பட்டது என்பது ஆண்டவர் அவளை ஒரு நெருக்கடியான சூழ்நிலைக்கு தள்ளியது போல தெரியவில்லையா? இல்ல, அது நெருக்கடி அல்ல, அது ஒரு மாபெரும் அழைப்பு. ஆண்டவர் எப்பொழுதும் தன் திட்டங்களை மனிதர்களின் ஒத்துழைப்போடுதான் செயல்படுத்துகிறார். அவர் யாரையும் கட்டாயப்படுத்துவதில்லை. அப்போ அன்னை மரியா தன் முழு விருப்பத்தோடு அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்னு சொல்றீங்க? ஆமாம். தன்னுடைய எதிர்காலம், திட்டங்கள், சமூகத்தில் தனக்கு ஏற்பட போகும் அவப்பெயர் எல்லாவற்றையும் மறந்து ஆண்டவரின் திட்டத்திற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார். அவளுடைய அந்த தயக்கமில்லாத சம்மதத்தாலதான் இன்றைய யோவான் நற்செய்தி முதல் அதிகாரம் 14ஆம் வசனத்தின் வார்த்தைகள் சாத்தியமானது. ஓ, வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார், அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். அந்த வசனம்தானே? அதேதான். வார்த்தையாயிருந்த ஆண்டவர் உடல் எடுத்து நம்மிடையே வருவதற்கு அன்னை மரியாவின் அந்த சம்மதம்தான் நுழைவு வாயிலாக அமைந்தது. எட்டாத உயரத்தில் இருந்த உன்னத கடவுள் நம்முடைய வலிகளை, வேதனைகளை, சந்தோஷங்களை நம்மோடு இணைந்து அனுபவிப்பதற்காக நம்முடைய வியர்வையையும் புழுதியையும் தன்மேல் பூசிக்கொண்டு மனிதராக வந்தார் என்பது எவ்வளவு பெரிய ஒரு அன்பின் வெளிப்பாடு! ஆம், அவர் எங்கேயோ வானத்திலிருந்து கொண்டு நமக்கு கட்டளையிடவில்லை. இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் அன்னை மரியா தன் சுய விருப்பத்தை ஆண்டவரிடம் ஒப்படைத்ததுதான். இது நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்றுத்தருகிறது. இன்று நம் வாழ்வில் எல்லாவற்றையும் நாமே கட்டுப்படுத்த நினைக்கிறோம். ஆமா, கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறோம். நம் எதிர்காலம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நாமே ஒரு வரைபடம் போட்டு வைத்திருக்கிறோம். அந்த திட்டத்தில் ஒரு சிறு மாற்றம் வந்தாலும் நாம் நிலைகுலைந்து போகிறோம். எல்லாவற்றையும் நாமே தீர்மானிக்க வேண்டும் என்ற மாயையில் நாம் வாழ்கிறோம். ஆனால் அன்னை மரியா நமக்கு ஒரு நேர்மாறான பாதையை காட்டுகிறார். தன் சொந்த திட்டங்களை விட்டுவிட்டு உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று ஆண்டவரின் திட்டத்திற்கு தன்னை முழுமையாக அவர் அர்ப்பணித்தார். நம்முடைய சிறு சிறு திட்டங்களை ஆண்டவரிடம் விட்டுக் கொடுக்கும் போது அவர் தன் மாபெரும் திட்டங்களை நம் வாழ்வில் செயல்படுத்துகிறார் என்பதை நாம் உணர வேண்டும். அந்த அர்ப்பணிப்பு தான் இன்று நம்மை நோக்கி கேட்கப்படும் மிகப்பெரிய கேள்வி. நேர்களே, இதை சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள். ஆண்டவர் என்றும் தன் தூதர்கள் வழியாக, மனிதர்கள் வழியாக, சூழ்நிலைகள் வழியாக உங்களிடம் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். கண்டிப்பா. இன்று உங்கள் வாழ்வில் எந்த சாத்தியமற்ற காரியத்திற்கு உங்களை சம்மதம் சொல்ல அழைக்கிறார்? பல ஆண்டுகளாக தொடரும் ஒரு குடும்ப பகையை மறந்து மன்னிப்பை வழங்க உங்களை முதல் அடி எடுத்து வைக்க சொல்கிறாரா? அல்லது உங்களை வாட்டும் அந்த தீய பழக்கத்திலிருந்து வெளியே வர சம்மதம் கேட்கிறாரா? உங்கள் சொந்த சுயநல திட்டங்களை விட்டுவிட்டு அவருடைய பெரிய திட்டத்திற்கு நான் ஆண்டவரின் அடிமை என்று சொல்ல உங்களுக்கு தைரியம் இருக்கிறதா? சிந்தித்து பாருங்கள். அன்னை மரியாவை போல உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று முழுமையாக சம்மதிக்கும் போது உங்கள் வாழ்விலும் வாக்கு மனிதராவதை நீங்கள் நிச்சயமாக காண்பீர்கள். மிக அற்புதமான ஆழமான சவால் இது. இந்த நற்செய்தி நிகழ்வை திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் எப்படி வரலாற்றுல ஒரு மாபெரும் திருப்புமுனையா பாக்குறாருன்னு நம்ம கவனிப்போம்.
ஆமா, 2007ஆம் ஆண்டுல அவர் சொன்ன ஒரு ஆழமான கருத்தை நம்ம பார்க்கணும். அவர் என்ன சொல்றாருன்னா, அன்னை மரியாளுக்கு வானதூதர் தோன்றின அந்த நிகழ்வு ரொம்ப அமைதியானது, யாருக்கும் தெரியாம மறைவாக நடந்த ஒரு நிகழ்வு. ஆனா மனித குலத்தோட வரலாற்றையே அது புரட்டி புடிச்சு இங்கே 2 சம்மதங்கள் சந்திக்குதுன்னு அவர் சொல்றார். ஒன்னு, எபிரேயர் மடல்ல நாம் பார்த்தபடி இயேசு கிறிஸ்துவின் அந்த சம்மதம், உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகிறேன் என்ற சம்மதம். இன்னொன்னு, அன்னை மரியாவின் உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்ற சம்மதம். இந்த 2ம் இணையும் போதுதான் கடவுள் ஒரு மனித முகத்தை ஏத்துக்க முடிஞ்சது. இதை நாம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு பெரிய பாலம் கட்டும்போது 2 பக்கத்துல இருந்தும் வந்து நடுவுல இணையும் இல்லையா? ரொம்ப அருமையான உருவகம். அதுபோல பரலோகத்தின் சம்மதமும் பூலோகத்தின் சம்மதமும் அன்னை மரியாளின் மூலமா ஒன்னு சேருது. அதனாலதான் இது வெறும் அன்னை மரியாளுக்கான விழா மட்டுமல்ல, இது கிறிஸ்துவை மையப்படுத்திய ஒரு மாபெரும் விழா. சரி, 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு இன்னைக்கு இந்த நிமிஷம் இந்த ஆழமான பார்வையை பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு என்ன சொல்லுது? திருத்தந்தை பெனடிக்ட் ரொம்ப அழகா சொல்றாரு, அன்னை மரியாவின் பதில் இன்னைக்கு திருச்சபையில தொடருது அப்படின்னு. அதாவது கடவுள் மனித குலத்தை தன் இரக்கத்தால சந்திக்கணும்னா நாம் அவருக்கு நம்மைகளை அர்ப்பணிக்கணும். கண்டிப்பா. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் பண போராட்டங்கள்ல இருக்கலாம், வேலை நெருக்கடி, குடும்ப பிரச்சனைகள், தனிமை, அல்லது எதிர்காலத்தை பத்தின ஒரு பெரிய பயம் கூட இருக்கலாம். அந்த நேரத்துல ஆகாஷ் மன்னன் மாதிரி நான் ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம் சொந்த அறிவை நம்பி விலகி போக கூடாது. ஆமா, அன்னை மரியா மாதிரி இது எப்படி நடக்கும்னு எனக்கு தெரியல, ஆனா கடவுளால் எல்லாம் முடியும், இதோ நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. நம்மோட அந்த சின்ன சம்மதம் நம்ம வாழ்க்கையில இம்மானுவேல, அதாவது கடவுள் நம்மோடு இருக்கிறாருங்கிற பிரசன்னத்தை கொண்டு வரும். கடவுள் நம்மோடு இருந்தா அப்புறம் வேற என்ன வேணும்? நம்முடைய பயங்கள் எல்லாம் காணாம போயிடும். கடைசியா ஒரு கேள்வியோடு உங்களை சிந்திக்க அழைக்கிறோம். சொல்லுங்க. அன்னை மரியாவின் அந்த அமைதியான, யாருக்கும் தெரியாத ஒரு சிறிய சம்மதம் ஒட்டுமொத்த மனித வரலாற்றையே மாற்றுச்சு. ஆமா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கடவுள் எந்த விஷயத்துக்காக உங்களோட சம்மதத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கார்? அது ஒரு உறவை சரி செய்வதற்கா இருக்கலாம், அல்லது உங்க பயத்தை அவர்கிட்ட கொடுப்பதா இருக்கலாம். உங்கள் அமைதியான ஆம் என்ற வார்த்தை உங்கள் குடும்பத்திலோ உங்களை சார்ந்தவர்கள் மத்தியிலோ ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கலாம் அல்லவா? இதை பற்றி ஆழமாக சிந்தித்து பாருங்கள். இந்த சிந்தனையோட நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான ஆழமான பார்வைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். அன்னை மரியா எந்த அளவுக்கு தன் வாழ்வை உம்மிடம் கையளித்தாரோ அதே போல நாங்கள் எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியையும் உம்மிடம் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் வாழ்வில் சாத்தியமற்றது என்று நாங்கள் நினைக்கும் அத்தனை தடைகளையும் உமது உன்னத வல்லமையால் உடைத்தெறியும். ஆமாம் ஆண்டவரே. நாங்களும் உமது சித்தப்படியே ஆகட்டும் என்று முழுமையான கீழ்ப்படிதலோடு வாழ எங்களுக்கு உமது தூய ஆவியின் அருளை தாரும். இந்த ஆழமான பார்வையின் வழியாக உமது வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு நேயரையும் நீர் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்கள் வாழ்விலும் அற்புதங்களை செய்வீராக. நாங்கள் வெறும் வெற்று சடங்குகளில் சிக்கிக் கொள்ளாமல் வார்த்தைக்கு முழுமையாக கீழ்ப்படியும் வரத்தை தாரும். ஆமாம் ஆண்டவரே. உமது திருச்சட்டம் எந்த ஒரு பயமும் இன்றி அன்பினால் எங்கள் இதயங்களில் ஆழமாக எழுதப்படட்டும். எவ்வித கடினமான சூழ்நிலையிலும் உமது திருவுளத்தை மகிழ்ச்சியோடு நிறைவேற்ற எங்களுக்கு பலம் தாரும். பலம் தாரும் ஆண்டவரே. எல்லாவற்றிற்கும் மேலாக உமது பேரன்பையும் உண்மையையும் எங்கள் வாழ்வின் வழியாக எங்கும் எவருக்கும் தயங்காமல் அறிவிக்கும் தைரியத்தை எங்களுக்கு தந்தருளும். உமது திருவுளத்திற்கு இதோ வருகிறேன் என்று சொல்லும் தைரியத்தை எங்களுக்கு அளித்தருளும். இம்மானுவேலனாக எங்கள் ஒவ்வொருவரின் வாழ்விலும் நீர் இணைந்திருக்கிறீர் என்ற சத்தியத்திற்காக நன்றி. நாங்கள் எங்கள் பிடிவாதங்களை விட்டுவிட்டு நீர் தரும் சிறிய அடையாளங்களை புரிந்து கொள்ளும் ஞானத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் போராட்டங்களில் நீர் எங்களோடு இருக்கிறீர் என்ற நம்பிக்கையில் நாங்கள் தொடர்ந்து பயணிக்க எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஆமேன். ஆமேன். நேயர்களே, இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சா மத்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துரைங்க. நன்றி. உங்களின் மேலான சிந்தனைகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை சிந்திப்போம். இந்த நாள் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க.
பலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை. ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தீர். எனவேயும் இதோ வருகின்றேன். இறைவா, இதோ திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது. என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்று. இறைவா, இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். என் நீதியை நீர் நிலைநாட்டீர். நற்செய்தியை மாபெரும் சபையில் அறிவித்தேன். நான் வாயை மூடிக்கொண்டிருக்கவில்லை. ஆண்டவரே, நீர் இதை அறிவீர். இறைவா, இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். உமது நீதியை நான் என் உள்ளத்தின் ஆழத்தில் மறைத்து வைக்கவில்லை. உம் வாக்கு பிறழாமையை பற்றியும் நீரருளும் மீட்பை பற்றியும் கூறியிருக்கின்றேன். உம் பேரன்பையும் உண்மையையும் மாபெரும் சபைக்கு நான் ஒலிக்கவில்லை. இறைவா, இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். இறைவா, இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். இறைவா, இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பை பெற்றோர் பேறு பெற்றோர். ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன்.